சில வாரங்களாக இங்கே வராம கடினமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே வரும்போது நீங்கள் வந்து என்னை பார்த்து சியர் பண்ணுறது எனக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. கெவின் ஓவன்ஸ் அவனுக்கும் எனக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அது எப்படிப்பட்ட வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, கனடாவில் ஆரம்பித்தது அந்த வரலாறு. அந்த கனடாவில் ஆரம்பித்த வரலாறு NXT வழியாக உள்ள வந்து NXTயில் நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு NXTலையும் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெசில்மேனியா வரைக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். ரெசில்மேனியாவில் கூட நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். ஆனால் வந்து சில சமயங்கள் நாங்கள் பகைவர்களாக இருந்தோம். ஆனால் முன்ன இருந்த மாதிரி கிடையாது இந்த டைம். ஏன்னா முன்ன இருந்த நேரத்தில் கூட பகை இருந்துச்சு, மன்னிப்பு இருந்துச்சு, மறக்கிற விஷயம் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி மன்னிப்பும் கிடையாது. கெவின் ஓவன்ஸுக்கு மறக்கவும் முடியாததை செஞ்சுட்டான். என் வாழ்க்கையோட என்னோட ரெஸ்லிங் கேரியரை முடிக்க பார்த்துருக்குறான் அவன். கழுத்தை நான் முழுமையாக இன்னும் பாதுகாக்கலை. ஏன்னா கழுத்தில் இன்னும் இன்ஜுரி இருக்குது. ஆனால் அது ஒரு புறம் இருந்தாலும் கெவின் ஓவன்ஸ் அவன் என்ன சொல்கிறான், நான் இந்த எலிமினேஷன் சேம்பரில் இருப்பேன் அப்படின்றத அவன் உறுதிப்படுத்திட்டானா நானும் அங்கே இருப்பேன். ஆனால் அவனை தோக்கடிக்கிறதுக்குனே நான் வருவேன். ஏன்னா என்னால் முடியும், என்னால் சண்டையிட முடியும். கண்டிப்பாக இந்த எலிமினேஷன் சேம்பர் கனடாவில் நடக்கிற டொரண்டோ எலிமினேஷன் சேம்பரில் கெவின் ஓவன்ஸ் கதையை முடிக்கிறதுக்கு நான் எந்த விதத்திலையும் தயங்க போவது கிடையாது. சாமி 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 செமி இதை பற்றி நான் உன்ட்ட பலமுறை சொல்லிட்டேன். செமி இதை பற்றி நான் உன்ட்ட பலமுறை ஆஃபீஸ்லேயே வச்சு சொல்லிட்டேன், உனக்கு இல்லை போட்டி இல்லைன்னு. செமி இதை பற்றி நான் எல்லா விஷயத்தையும் நான் ஆராய்ச்சி தான் சொல்கிறேன், உனக்கு போட்டி இல்லை. மருத்துவ அறிக்கைப்படி சொல்கிறேன், டாக்டருக்கெலாம் சொன்னதை வச்சு சொல்கிறேன், உனக்கு போட்டி இல்லை. நான் வரேன். ஹே ஆடம், எங்கே போகிற? ஆடம் நில்லு. ஆடம், எங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்னையும் அவனையும் பற்றி இந்த WWEக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே, நீ வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் எங்களை பற்றி. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோன்றதை தெரிஞ்சுக்கோ. இல்லை உங்களை பற்றி எனக்கு நிறையவே தெரியும். இந்த WWEயை தாண்டி உங்களை பற்றி எனக்கு நிறைய தெரியும். உங்களை எனக்கு 20 வருஷங்களாக தெரியும். ஆனால் நீ செய்கிறது இது சரியான தருணம் கிடையாது. இந்த நேரத்தில் நீ அவன் கூட மோதுனா உனக்கு மீண்டும் மீண்டும் வந்து அவன் பெயில் டிரைவ் போட்டானா நீ இன்ஜுரி ஆகி உன்னோட ரெஸ்லிங் வாழ்க்கையே முடியும். அதனால தான் நான் இந்த மேட்சை வேண்டான்னு தவிர்க்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆடம். எனக்கு இப்போ இந்த நீ மேட்சை இங்கே நீ ஃபிக்ஸ் பண்ணல, நான் இந்த ரிங்கை விட்டே வெளியேற மாட்டேன். செமி அவன் கழுத்தில் சேரை மாட்டி அடித்தானா நான் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னால் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஆடியன்ஸ்குள்ளே உன்னை தூக்கி போட்டு அடித்தானா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த மேட்ச் வேணான்றான். மீண்டும் மீண்டும் அவன் உனக்கு பெயில் டிரைவ் போட்டானா உன்னோட கதை முடிஞ்சிடும். அதுக்கு தான் வேணான்றான். செமி இது வந்து WWEயில் இந்த போட்டியை நடத்த நடுவர்களுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் WWEக்கே இந்த போட்டியை நடத்துறதுக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஆபத்தில் இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த போட்டியை நடத்த WWE சட்டம் ஒத்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் நீ நீ ஜெயிச்சாலும் கெவின் ஓவன்ஸை வீழ்த்தி ஜெயிச்சாலும் உன்னோட ரெஸ்லிங் வாழ்க்கையில் நீ தோத்துருவ. ஏன்னா உனக்கு இன்ஜுரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் நான் அவன் கழுத்தில் சேரை மாட்டி அடித்தா நீ ப்ரேயர்ஸ் கொடுக்க வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் அவனை ஆடியன்ஸோட உள்ளே விட்டு அடித்தா நீ தடுக்க வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவனை வச்சு நான் கதையை முடிக்கணும்னு நினச்சா நீ குறுக்க வரக்கூடாது. அவன் எனக்கு என்னென்ன செய்யணும்னு நினச்சானோ அத்தனையும் நான் அவனுக்கு திருப்பி செய்ய போகிறேன். டொரண்டோவில் எலிமினேஷன் சேம்பரில் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் 1-on-1 செமி ஜெயின் மோதுவாங்க. ஆனால் இந்த போட்டி அஃபிஷியலானது கிடையாது. இந்த போட்டி யாராலையும் அங்கீகரிக்கப்படாதது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பேர்ஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார்.